இஸ்ரோ வரலாற்றில் முதல் முறையாக கருந்துளை மேற்கூட்டமான நெபுலாவை ஆய்வு செய்வதற்காக எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. சரியாக காலை 9:10 மணிக்கு சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து செலுத்தப்பட்ட சில நிமிடங்களில் பூமியில் இருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது. மேலும் ராக்கெட்டில் இருந்து செயற்கைக்கோள் பிரிந்து புவிவட்ட பாதையில் பணியை தொடங்கியதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். வானியல் நிகழ்வுகளை ஆய்வு செய்வதற்காக எக்ஸ்போசாட் வடிவமைக்கப்பட்டு வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் வெளிநாடுகளைச் சேர்ந்த 10 சிறிய செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். प्रमोशन से 15 सेकंड की दूरी पर 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Lift off normal. Bright morning of the New Year's Day made brighter by a majestic liftoff. PSLV C-58 carrying India's X-ray polarimetric satellite towards its destination. जी हाँ, इस वर्ष का प्रथम प्रमोशन श्रीहरिकोटा के प्रथम प्रमोशन मंच से PSLV C-58 का हमने सफलतापूर्ण उत्थापन देखा और यह अपनी उद्दिष्ट कक्षा की ओर निरंतर बढ़ता हुआ. வர்த்தக ரீதியில் செயற்கைக்கோள்களை செலுத்தும் இஸ்ரோவில் திட்டத்தில் முக்கிய மைல்கல்லாக PSLV C-58 செலுத்தப்பட்டுள்ள நிகழ்வு அமைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் விரைவில் புவிவட்ட பாதையின் நெபுலாவை புகைப்படம் எடுத்து அனுப்பும் என்றும் சோம்நாத் தெரிவித்தார். வெற்றிகரமாக ராக்கெட்டை விண்ணில் செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. And we'll be waiting for the exact orbital parameters that will just now come, and we are also waiting for the satellite to have its solar panel deployed. That also will come in a few seconds from now. From this point, the orbit of the PSLV-4 stage will be reduced to a lower orbit, where the upper stage of the PSLV, which is now described as POEM, PSLV Orbital Experimental Module. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.